வாய்ஸ் ஆஃப் த பேய் பாஸ் என்ன கோட்டு சுட்ட தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கறா? என்னது வாய்ஸ் ஆஃப் த பேய் பாஸா? நான் தான் வாய்ஸ் ஆஃப் த பேய் பாஸ்னு நீ சொல்லிதான் எனக்கு புரியுது. நான் இருக்க வேண்டிய அந்த பேய் பாஸ் ஹெட் குவார்டர்ஸுக்குள்ள அந்த பண்ணு மேலேயே உட்கார்ந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கறா. சரி, அவதான் அந்த ஹெட் குவார்டர்ஸை கண்ட்ரோல் பண்றாளே, அந்த ஹவுஸ்மேட்ஸையாச்சும் கூட்டிட்டு கடத்திட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல அடைச்சு வச்சிடலான்னு பார்த்தா அதையும் அந்த ஜம்போ காளி உள்ள புகுந்து எல்லாரையும் காப்பாத்திட்டா. இப்போ நான் அடைச்சு வச்ச அந்த ஹவுஸ்மேட்ஸும் ஜம்போ காளி உதவியோடு வேற எக்ஸிட் வழியா தப்பிச்சு ஓடிட்டாவ. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா ஒட்டுமொத்த பேய் பாஸ் நிகழ்ச்சியே நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல. கவலைப்படாதல, எல்லாத்தையும் நம்ம பாஸ் பார்த்துட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அவர் இறங்கி வந்து எல்லாருக்கும் ஒரு ஆட்டம் காட்டுவாரு. எலா, ஆனா நான்லாம் கூட ஒரு மனுஷன்தான். ஆனா நீ எல்லாம் பேய் போலீஸ்னு சொல்லிக்கிட்டு ஒரு சாதாரண சைனாக்காரி பொம்பளைய கூட உன்னால சமாளிக்க முடியல. ஏய் தொப்பி மண்டை கத்தாத, நான் என்ன செய்யறது? அவளை காப்பாத்திக்கிறதுக்காக அவ உருவத்திலேயே ஒரு பேயை உருவாக்கிட்டா. என்னால என்ன செய்ய முடியும்? ஆனா ஒண்ணுல, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அந்த பேய் பாஸ் ஹெட் குவார்டர்ஸ் நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் நம்ம கண்ட்ரோல்லயே வச்சுப்போம். சும்மா சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு பாரு. எக்கா 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 எக்கா. இவ வேற சும்மா எக்கா நொக்கான்னுகிட்டு. ஆஹா, ஒட்டுமொத்த பேய் பாஸ் ஹாஸ்பிட்டலும் இடிஞ்சு விழ போகுது. சரி சரி, நம்ம வேலை முடிஞ்சது, நாம போவோம். என்னது, வந்த வழியா திரும்பி போறதா? ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, அந்த பேய் பாஸ் ஹாஸ்பிட்டலே இடிஞ்சு புழுந்திருக்கோம். நமக்கு போறதுக்கெல்லாம் வழியே இல்ல, வேற வழியே இல்ல. நாம எல்லாரும் அந்த ஜம்போ காளி சொன்ன மாதிரி இந்த குகை வழியா தான் வெளியே போயாகணும். சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. இருட்டு குகையில இருட்டு கடை அல்வா இருக்குமாப்பா? ஏ அம்மா, என்ன குகைக்குள்ள குற்றால அருவி மாதிரி தண்ணி ஊத்திட்டு இருக்குது. தண்ணி சக்கரை தண்ணி மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நான் இந்த தண்ணில குளிக்க போறேன். குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? குத்தாலம் அருவியிலே. வேண்டாம் குத்தேஸ்வரே, அது எந்த தண்ணியோ தெரியல. ஒன்னும் ஆகலையா? அப்ப நில்லுங்க, நானும் வரேன். தண்ணியில நனையிறது குத்தாலத்துல இருந்து விழுற தண்ணி மாதிரியே பிரஸ்ஸா இருக்கே. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? தண்ணி அருமையோ அருமை. என்ன தண்ணிய நிப்பாட்டி தானுவ? ஐயா, வாட்டர் போட்டுடுங்க, தண்ணி நின்னுட்டு. மோட்டர் போடுறதுனா என்னப்பா ஊள விட்டுட்டு இருக்கீங்க? சரி சரி, தலைய
ஆச்சு! ஆச்சும்! ஆச்சும்! ஐயையையோ! தலைக்கு குளிச்சு ஜலதோஷம் பிடிச்சிட மாட்டுக்கே! யப்பா! ஜலதோஷம் கிளதோஷம்னு மறுபடியும் நம்மள பேய் பாஸ் ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி விட்டுற போறானுவப்பா! கவலைப்படாதே தம்பி, அந்த பியாய் பாஸ் ஹாஸ்பிட்டலே இந்நேரத்துக்கு சுக்கு நூறா இடிஞ்சு விழுந்திருக்கும். எதை பத்தியும் பயப்படாம தைரியமா வாங்க. ஆ. யப்பா, யப்பா, ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா. என்னாச்சு தம்பி? யப்பா, உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? சத்தமா? எங்களுக்கெல்லாம் எந்த சத்தமும் கேட்கலையே. என்னது சத்தம் கேட்கலையா? யப்பா, நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்கப்பா. ஏதோ ஒண்ணு நம்மள நோக்கி வேகமா வந்துட்டு இருக்குது. யப்பா, கிட்ட வந்துருச்சுப்பா, கிட்ட வந்துருச்சு. ஏன்டா டேய், குத்தீஸ்வரா, ஒரு சுண்டலிக்கு தான் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்தியாடா? அம்மாடி, எலியெல்லாம் கூட்டமா வருதே, வாடுங்க! வாடுங்க, வாடுங்க, வாடுங்க! ஒரு வழியா எலிகிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. ஐயா, குத்தீஸ்வரர், குத்தீஸ்வரி, உங்களுக்கு ஒண்ணும். அம்மாடி, என்ன யாரையும் காணோம். வாடுங்க, வாடுங்க, வாடுங்க! ஓட்டமா வாடுங்க! ஓட்ட ஓட்டமா வாடுங்க! அட கடவுளே, 3 பேரும் பிரிஞ்சு போயிட்டாமா? அம்மாடி, இப்போ எங்க ஓடுறது? இப்படி எல்லாரும் வழி தவறி போயிட்டோமே. போச்சு போ, இனி நாம தனியா தான் போயாகணுமா? ஜெய் காளி, சம்போ காளி, பத்திர காளி. அட கடவுளே, என்ன 2 வழி இருக்குது? லெஃப்ட் பார்த்து ரைட்டு பார்த்தா? ஏ அம்மா, பார்த்து வாத்துன்னு கொலபரேஷன் பண்றானுவலே. இந்த 2 வழியில எந்த வழியில போறது? லெஃப்ட் பார்த்து ரைட்டு பார்த்து. யப்பா, எனக்கு இந்த 2 பார்த்து தெரியாதுப்பா, சிந்து பார்த்து தான்ப்பா தெரியும். யப்பா, ஆண்டி! யம்மா, குடிமீஸ்வரி, இல்ல குத்தீஸ்வரி, எங்கம்மா இருக்கீங்க எல்லாரும்? லெஃப்ட் பாத், ரைட் பாத். லெஃப்டா இல்லனா ரைட்டா? அஜஜஜஜடா, எந்த வழியில போறதுன்னு எனக்கு தெரியலையே.